ஹலோ எவ்ரிவன், நான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வெலாசிட்டி அப்படின்னா என்னன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் மோஸ்ட்லி. வெலாசிட்டின்றது உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபாஸ்டராக ஆர் எவ்வளோ ஸ்லோயராக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத அந்த ரேட் ஆஃப் மோஷன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வெலாசிட்டின்றது. ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாகவே எந்த ஒரு மோஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணாலும், இப்போ ஒரு ட்ரெயினே எடுத்துக்கோங்களேன். இந்த ட்ரெயின் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் பெர் ஹார் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாட்ஃபார்ம் இட் இஸ் மூவிங் வித் தட் 80 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்றதான் அதோட இன்டைரக்ட் அர்த்தம். பிகாஸ் நம்ம பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்டில் இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் இருந்து ஒரு அப்சர்வர் அந்த ட்ரெயினை பார்க்குறான்னா, அவனுக்கு அது 80 கிலோமீட்டர் பெர் ஹார் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்றதான் அதோட மீனிங். ஸோ அப்போ இங்கே இந்த 80 கிலோமீட்டர் பெர் ஹார்ன்றது இட்ஸ் அ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த பிளாட்ஃபார்ம். பட் வி நோ தட் பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது? ஏர்த்தில் இருக்குது. ஏர்த்தே ரெஸ்ட்டில் இல்லை. பிகாஸ் வி நோ தட் ஏர்த் வந்து அதோட ஆக்சிஸை பொறுத்து சுற்றி வந்துட்டுருக்கு அண்ட் செல்ஃப் ரொட்டேஷன்ஸும் மேக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ செல்ஃப் ரொட்டேஷன் மேக் பண்ணிகிட்ருக்கனால ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் it will have the velocity of 1674 kilometer per hour. So if that's the case, நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் ஓகே அண்ட் ஈக்குவேட்டர்லேயே எக்ஸாக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேட்டரே எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இல்லை. ஈக்குவேட்டரே இட் இஸ் மூவிங் அலாங் வித் அர்த் வித் த ஸ்பீட் ஆஃப் 1674 கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ உங்களுக்கு நமக்கு பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்டில் இருக்கதை நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் அந்த பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் இந்த ஸ்பீடையே இந்த வெலாசிட்டியே இந்த ட்ரெயினுக்கு அசைன் பண்ணோம். பட் பிளாட்ஃபார்மே ரெஸ்ட்டில் இல்லை. இப்போது சம்ஒன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லேருந்து ஃப்ளோட் ஆகிட்டே ஏர்த்தை பார்க்குறான்னா அவனுக்கு ஏர்த்தில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மே இட் இஸ் மூவிங் வித் திஸ் மச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அப்போ அவன் ட்ரெயினை பார்க்குறான்னா ட்ரெயினோட வெலாசிட்டி ஆல்சோ வில் சப்ஜெக்ட் டு த சேஞ்ச். ஸோ அப்போ நம்ம த சேம் ட்ரெயினோட வெலாசிட்டி ஓகே பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த அப்சர்வர் பார்க்குறப்போ இட்ஸ் 80 கிலோமீட்டர் பர் ஹார் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு அப்சர்வர் பார்க்குறப்போ தி சேம் ட்ரெயினோட வெலாசிட்டியே இட் காட் சப்ஜெக்டட் டு த சேஞ்ச். சேம் ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியே டிஃபர் ஆகுது டிஃப்ரெண்ட் பாஸ்பெக்டிவ் பார்க்குறப்போ, டிஃப்ரெண்ட் பாஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறப்போ, டிஃப்ரெண்ட் அப்சர்வர் பார்க்குறப்போ. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்சர்வர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெயின் இப்படி ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் ட்ராப்ஸ். இப்படி ஃபால் ஆகிட்டுருக்கூடிய ரெயின் அவர் தலையில் விழுந்து அவர் வெட்டாகாமல் இருக்கணும்னா ஓகே ஹீ ஷுட் ஹோல்ட் த அம்பர்லா இன் வெர்டிகலி அப்ரைட் கண்டிஷன். அவர் அம்பர்லாவை இப்படி பிடிச்சிருந்தா மட்டும்தான் வெட்டாகாமல் இருப்பார். கரெக்டாக? ஸோ நவ் இமேஜின் தி சிச்சுவேஷன். இப்போ இந்த அப்சர்வர் ரெஸ்ட்டில் இருந்த வரைக்கும் அம்பர்லாவை வெர்டிகலாக பிடிச்சிருந்தா வெட்டாகாமல் இருந்திருப்பார். But இப்போ இந்த அப்சர்வர் which means இந்த மேன் he started to run with some certain velocity. அதை வெலாசிட்டி ஆஃப் த மேன் வச்சுக்கலாம். இப்போ இந்த மேனோட பர்ஸ்பெக்டிவில் ஓகே இந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாமே என்ன வெலாசிட்டியில் அவர் அப்ரோச் பண்ணும் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் ட்ரெயினில் மூவ் ஆயிருந்தீங்கன்னா ஐ ஹோப் தட் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். 2 ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் பக்கத்தில் நிற்கிதுன்னா இதில் சடனாக ஒரு ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஒரிஜினலாக அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சா இல்லை நம்ம ட்ரெயின் தான் கிளம்பிருச்சான்றதுல யூ வில் ஹாவ் த கன்ஃபியூஷன்ஸ். கரெக்ட்? ஸோ த சரௌண்டிங் இருக்கக்கூடிய ரோட் சைட் ட்ரீயை பார்த்து தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்கா இல்லை அவங்க ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் சம்வாட் வெரி ஹார்டு டு ப்ரிடிக்ட் எதுவும் ஒரிஜினலாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ இந்த அப்சர்வரோட பாஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ விச் மீன்ஸ் இந்த மேனோட பாஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ ஓகே இந்த மேன் ரஷ்டில் தான் இருப்பான். பிகாஸ் அவன் ஹேண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கான் இல்லை அவன் பேக்கெட்டில் ஏதாவது காசு வச்சுருக்கானா அது எல்லாமே எப்படி இருக்கும்? ரஷ்டில் தான் இருக்கும். கரெக்ட்? ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு தட் மேன் ஹீ இஸ் இன் த ரஷ்ட் பட் த ஹோல் யூனிவர்ஸ் வில் கேரி த ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆஃப் ஹிம்செல்ஃப். அப்போ இன்க்ளூடிங் த ரெயின் ட்ராப்ஸ். ஓகே, இந்த ரெயின் ட்ராப்ஸுமே அந்த மேனோட ரிவர்ஸ் வெலாசிட்டியும் சேர்ந்து எடுத்துகிட்டு இட் வில் அப்ரோச் ஹிம். ஸோ அப்போ ஒரிஜினலான அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் ஓகே
உங்களுக்கு ரெயின் ட்ராப்ஸோட வெலாசிட்டி விஆர் அண்ட் அந்த மேனை பொறுத்த வரைக்கும் மேனோட ரிவர்ஸ் வெலாசிட்டியும் சேர்ந்து ரெயின் ட்ராப்ஸ்க்கு ஆட் ஆகிறதுனால ரெயின் ட்ராப்ஸ் ஃபைனலாக அவருக்கு இந்த மாதிரியான ஒரு வெலாசிட்டியில் தான் வந்து சேர மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் ட்ராப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் என்னென்னு பாருங்களேன். இப்போ ரைட் நவ் அப்போ ரெயின் ட்ராப்ஸ் வேர்ட்டிக்கலுக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ வி கேன் கெட் தட் ஆங்கிள் by using this idea tan theta equal to opposite side. ஸோ இதோட மேக்னிடியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி விஎம். ஸோ இப்போ விஎம் பை விஆர். ஸோ tan theta equal to opposite side by adjacent side. ஸோ அப்போ இந்த velocity triangle கன்சிடர் பண்ணுறப்போ this is the opposite side, this is the adjacent side. ஸோ tan theta. ஸோ இதிலிருந்து என்னால் தீட்டாவை கெட் பண்ணிட முடியும். ஸோ அப்போ theta equal to tan inverse of vm by vr. I got an expression like this. ஸோ அப்போ எனக்கு ரெயின் ட்ராப் என்ன வெலாசிட்டியில் அண்ட் எவ்வளோ ஆங்கிளில் அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரியுன்றதை we can simply able to calculate by using these formulas. Okay. அண்ட் அப்போது ரெயின் ட்ராப்ஸோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் பார்த்தோன்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் சிம்பிளி யூஸ் வாட் பிதாகரஸ் தியரம் டு கெட் த ஹைபாட்னஸ் வேல்யூ. ஸோ அப்போ விஆர்எம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஎம் ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் என்ன கெட் பண்ணிட முடியும், வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் ட்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் கெட் பண்ணிட முடியும். Now consider the another situation. Okay, இப்போ இங்கே மேன் ரெஸ்ட்டில் நிற்கிறாரு. ஓகே, பட் இங்கே டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் விண்ட், ஓகே, ரெயினோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்டே எப்படி இருக்குன்னா இட் இஸ் மேக்கிங் சம் சர்டன் ஆங்கிள் வித் வெர்டிக்கல், அதில் டீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இந்த மேன் வந்து ஒரு விஎம் அப்படின்ற வெலாசிட்டியில் ஓட ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆல்சோ வில் கெட் ஆடட் டு த ரெயின் ட்ராப்ஸ். ஸோ இந்த மேன் பார்க்குறப்போ அந்த மேனோட பர்ஸ்பெக்டிவில் ஹீ இஸ் இன் த ரெஸ்ட் அண்ட் இன் அடிஷன் டு த விஆர் வெலாசிட்டி ரெயின் ட்ராப்ஸ்க்கு இவருடைய ரிவர்ஸ் வெலாசிட்டியும் சேர்ந்து ஆட் ஆகுது. அப்போ ரெயின் ட்ராப்ஸ் என்ன வெலாசிட்டியில் அவர் அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரியும்னா திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் ட்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன். அண்ட் இந்த வேல்யூஸ் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணிங்கன்னா வி நோ தட் இந்த விஆர் இருக்கு இல்லையா, இந்த விஆரை ரெண்டு காம்பனண்ட்டாக உடைக்க முடியும். அண்டு இந்த விஆரோட இந்த காம்பனண்ட் இருக்கு இல்லையா, ரைட், இட்ஸ் விஆர் காஸ் தீட்டா. because the VR is making theta angle with the vertical, அப்போ விஆரோட projections on that line is equal to VR cos theta. அப்போ சிம்பிளி இங்கே இது என்னவா இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி a VR sin theta. இப்போ மொத்தமாகவே இந்த ட்ரையாங்கிள் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ரெயின் ட்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் அண்ட் இது சிம்பிளி த சமேஷன் ஆஃப் VM plus VR sin theta. So I can say that this is the summation of VM plus VR sin theta. And இது என்னது, it's simply VR cos theta. இங்கே மைனஸ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு you may ask a question. So that minus is indicating that இந்த மைனஸ் VMன்றது velocity of the manக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்றதான் தட் மைனஸ் இஸ் இண்டிகேட்டிங். ஸோ நம்ம அதை டேரக்ஷனில் காட்டிட்டோம். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு ரைட் மைனஸ் விஎம் எவ்ரிவேர். சிம்பிளி இதோட மேக்னிடியூட் இஸ் விஎம் ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ இப்போது அந்த வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் ட்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் என்ன வரும், இப்போது வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் ட்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் இஸ் ஈக்குவல் டு யூஸ் த பிதாகரஸ் தியரம் ஒன்ஸ் அகைன். ஸோ விஎம் ப்ளஸ் விஆர் sin theta the whole squared plus VR cos theta the whole squared varum. If you are using the Pythagoras theorem and simplifying, this means VM square plus VR squared sin squared theta plus 2VM VR sin theta plus VR squared cos squared theta. இங்கே VR ஸ்கொயர்டை காமன் ஃபேக்டராக எடுக்கிறேன்னா VR ஸ்கொயர்ட் காமன் ஃபேக்டர் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், which is equal to 1.
ஸோ அப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, velocity of the rain trap with respect to the man is equal to Vm square plus Vr squared plus 2Vm Vr sin theta. ஸோ அப்போ இதுதான் அண்ட் இந்த வெலாசிட்டியில் தான் ரெயின் ட்ராப் அந்த மேனை அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூட் நமக்கு கிடச்சிருச்சு. பட் இந்த ரெயின் ட்ராப் வேர்ட்டிகலுக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்ற இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, we can call it angle as ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவை எப்படி கெட் பண்ணுறது? அப்போது வெலாசிட்டி த ரெயின் ட்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் எவ்வளோ ஆங்கிள் வேர்ட்டிகலுக்கு மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள், வெலாசிட்டி ட்ரையாங்கிள். இதை கன்சிடர் பண்ண என்ன வரும்? We know that we have taken this angle as alpha, right? So tan alpha is equal to Vm plus Vr sin theta by Vr cos theta. So I got a result like tan alpha equal to, from this triangle, okay, I can say that Vm plus Vr sin theta by Vr cos theta. ஸோ இதுலேருந்து என்ன கிடச்சிடும், ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் விஎம் ப்ளஸ் விஆர் சைன் டீட்டா டிவைட் பை விஆர் காஸ் டீட்டான்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக அந்த ரெயின் ட்ராப்போட வெலாசிட்டியோட மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் அது வேர்டிக்கலுக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணும், அது ரெண்டுமே நம்ம கெட் பண்ணிட்டோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அசம்ஷன் மேக் பண்ணணும்னா, அந்த அப்சர்வரோட பாஸ்பர்டியில், ஓகே, ஹீஸ் இன் ரஷ், அந்த அப்சர்வரோட வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டியை வி ஷுட் ஆட் டு த ரெயின் ட்ராப்ஸ். ஓகே, இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம், விசுவலைஸ் பண்ணலாம்னா, ஒரு காரில் நீங்கள் ஒரு 80 km/h வெலாசிட்டியில் போயிட்டுருக்கீங்கன்னா, காருக்குள்ளே உட்காந்துட்டு ரோட் சைட் ட்ரீஸை பார்க்குறீங்கன்னா, அண்ட் ரோட் சைட் ட்ரீஸ் எல்லாமே -80 km/h வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும் இல்லையா? With respect to your perspective, the same thing I have done. Okay, and okay, இப்போ இன்னொரு சில ஐடியாஸ் நம்ம டெவலப் பண்ணலாம். இது வந்து ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயினோட லென்த், ட்ரெயினோட டாப் வியூ இது. ஓகே, யூ ஜஸ்ட் வியூவிங் எ ட்ரெயின் ஃப்ரம் த டாப் வியூ, ஹெலிகாப்டர் வியூலேருந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த ட்ரெயினோட லென்த் எல். ஓகே, இங்கே வந்து ஒரு போல் இருக்குது. இது ஒரு மேன் வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த மேனோட ஹெட்டை பார்க்குறீங்க, பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் வியூவிங் த ஹோல் திங் ஃப்ரம் த டாப். ஸோ இதான் ஒரு மேன். ஓகே, லெட்ஸ் இமேஜின் இந்த ட்ரெயின் வந்து ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அதை வெலாசிட்டி ட்ரெயின் வச்சுக்கலாம். அண்ட் இந்த மேனும் ரெஸ்ட்லலாம் இல்லை, இந்த மேனும் மூவ் ஆகிட்டுருக்கான். பட் இந்த மேன் ட்ரெயின் மூவ் ஆகிறது டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கான். அந்த மேனோட வெலாசிட்டி ஆஃப் த மேன் வச்சுக்கலாம். இப்போ கொஷின்ஸ் என்னென்னா, இந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக அந்த மேனை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான். ஓகே, இங்கே ட்ரெயினும் மூவ் ஆகிட்டுருக்கு, மேனும் மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் சம்வாட் வெரி ஹார்டர் டு ஃபைண்ட் த டைம். ஓகே, இந்த ட்ரெயின் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அந்த மேனை கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ண அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எஸ், போத் பாடிஸ் ஆர் ஹேவிங் சம் வெலாசிட்டிஸ். ஸோ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னா, இந்த ஒட்டுமொத்த ஃபினாமினாவையும் இந்த ட்ரெயினோட பாஸ்பர்டிலேருந்து பாருங்கள், ஆர் அந்த மேனோட பாஸ்பர்டிலேருந்து பாருங்கள். எய்தர் வே கேன் see it. நான் இந்த ஒட்டுமொத்த ஃபினாமினாவையும் நான் ட்ரெயினோட பாஸ்பர்டிலேருந்து பார்க்க போகிறேன். ஸோ அப்போ ட்ரெயினுக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட், வித் ரெஸ்பெக்ட் டு மை செல்ஃப். ஓகே, எனக்கு இந்த ட்ரெயின் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் ட்ரெயின்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே கம்ப்ளீட் அந்த சின்ன சின்ன ஜர்க்கிங்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு பார்த்தோம்னா, பிகாஸ் த ட்ரெயின் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகக்கூடிய ட்ரெயின்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு ட்ரெயின் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் த ஹோல் யூனிவர்ஸ் வில் ஹாவ் த ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின், இன்க்ளூடிங் தட் மேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு ட்ரெயினோட வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி அந்த மேனுக்கு போயிடும். உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்கக்கூடிய இந்த அப்சர்வரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அண்ட் ஹீ இஸ் இன் ரஷ் அண்ட் த ட்ரெயின் இஸ் இன் த ரஷ், but the whole universe is having the reverse velocity of the train. ஸோ அப்போ இந்த மேன் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்க மாதிரி தெரியும்னா, விஎம்ன்ற ஸ்பீடில் போயிட்டுருக்க மாதிரி தெரியாது, பட் விஎம் ப்ளஸ் விடி அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்க மாதிரி தான் தெரியும். Is it possible for you to imagine? So the time taken by this man
to transverse the length of L. Lன்ற length இந்த velocityல அந்த man கடந்து போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குருவான்? We know that the time taken equal to distance which is L. Lன்ற தூரத்தை he is covering with Vm plus Vt velocity. So அப்போ இதுதான் the time taken by the man to completely cross the length of the train, which is equivalent of saying of what? Train and the man completely கடந்து போறதுக்கான டைம் இதுதான். ஓகே, சிமிலர்லி இப்போ இந்த மேன் வந்து ட்ரெயின் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போனான் இல்லையா? இப்போ ட்ரெயின் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன்லேயே நடந்து போனான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் பாருங்கள். அகெயின் யூ ஆர் ஹேவிங் எ ட்ரெயின், ஓகே, தி லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் எல், ட்ரெயின் இஸ் மூவிங் வித் விடி வெலாசிட்டி, இங்கே மேன் இருக்கான், அண்ட் இந்த மேன் ஒரு விஎம் அப்படின்ற ஒரு வெலாசிட்டி ஆஃப் த மேன். ஸோ விஎம் அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில் ட்ரெயின் போயிட்டுருக்கூடிய டைரக்ஷன்லேயே நடந்து போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, அகெயின் வி கேன் சால்வ் திஸ் இன் த சிமிலர் வே. இப்போ இந்த ஹோல் ஃபினாமினாவையும் நம்ம அகெயின் ட்ரெயினுக்குள்ளேருந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ வி ஆர் த அப்சர்வர்ஸ், ஸோ வி ஆர் லிவிங் இன்சைட் ஆஃப் த ட்ரெயின். ட்ரெயினுக்குள்ளேருந்து பார்க்குறோம் அந்த ஹோல் ஃபினாமினாவையும். ஸோ ட்ரெயினுக்குள்ளேருந்து பார்க்குறப்போ நமக்கு ட்ரெயின் ரஷ்ல தான் இருக்கும், பட் த ஹோல் யூனிவர்ஸ் வில் ஹாவ் த ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின், கரெக்ட்? ஸோ அப்போ இந்த மேனுக்கு என்ன வெலாசிட்டி இருக்குன்னா விடி அப்படின்ற ஒரு ட்ரெயினோட ரிவர்ஸ் வெலாசிட்டி வில் கெட் ஆடட். ஓகே, இப்போது வி நோ வெரி கிளியர்லி ரைட் நவ் இந்த மேனோட நெட் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அப்சர்வர், இந்த அப்சர்வரோட பார்வையில், ஓகே, இந்த மேன் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்க மாதிரி தெரியுவான் அப்படின்னு பார்த்தோன்னா we know that velocity, reverse velocity of the train இந்த பக்கம் இருக்குது ஆப்போசிட்டில், அண்ட் velocity of the man அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்போ ரிசல்டன் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ விடி மைனஸ் விஎம். சின்ஸ் when the velocity vectors are pointed in the opposite sense we have to subtract them to get the resultant. அப்போது விடி மைனஸ் விஎம்ன்ற ஒரு ரிசல்டன் வெலாசிட்டியில் தான் that man will seems to be moving. ஓகே, ஸோ அப்போ இந்த அப்சர்வரோட பார்வையில் ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த மேன் எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கான்? விடி மைனஸ் விஎம்ன்ற ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கான். இந்த வெலாசிட்டியில் எல்லுன்ற லென்த் அவன் கடந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுவான்? த டி ஈக்குவல் டு எல் பை விடி மைனஸ் விஎம். ஸோ அப்போ மேன் அந்த ட்ரெயினை கடந்து போகிறதுக்கு எவ்வளோ டைமோ அதே தான் ட்ரெயின் அந்த மேனை கிராஸ் பண்ணி போகிறதுக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் தட் மேன். ஸோ வி காட் அவர் ரிசல்ட் அஸ் திஸ். இப்போ இன்னொரு சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே வி ஹாவ் எ ட்ரெயின், இந்த ட்ரெயினோட லென்த் இட்ஸ் எ எல், ஓகே, L1 வச்சுக்கலாம், அண்ட் வி ஹாவ் அனதர் ட்ரெயின், இந்த ட்ரெயினோட லென்த் வந்து இட்ஸ் L2ன்னு வச்சுக்கலாம், அண்ட் இந்த ட்ரெயின் ஒரு V1ன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு, அண்ட் இந்த ட்ரெயின் ஒரு V2ன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. லெட்ஸ் சே தட் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ட்ரெயின் என்ன பண்ணும்? ஓவர்டேக் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ட்ரெயினும் கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் கொஷினிங்க. ஸோ கிராஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இந்த ட்ரெயினோட பேக் எண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேக் எண்ட் எங்கே வரணும்? இங்கே வரணும். இப்படி வந்தால் தான் கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு இமேஜின்? ஸோ அப்போ இந்த எண்ட் இங்கே வரணும். ஸோ அப்போ இது எவ்வளோ இந்த லென்த் இந்த எண்ட் இங்கே வர்றதுன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கணும்? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இட்ஸ் L1 இது வர ப்ளஸ் L2. அப்போ டோட்டல் லென்த் வந்து இட்ஸ் L1 ப்ளஸ் L2. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸை எந்த வெலாசிட்டியில் ட்ரெயின் கிராஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இதை இந்த ஸ்லோ மூவிங் ட்ரெயின்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். இந்த ஹோல் ஃபினாமினாவையும் சின்ஸ் போத் ஆஃப் த ட்ரெயின்ஸ் ஆர் மூவிங் இட்ஸ் சம்வாட் வெரி ஹார்ட் டு சால்வ் இட். ஸோ நம்ம ஏதோ ஒரு ட்ரெயினோட பாஸ்பிள்லேருந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் வில் பிகிம் வெரி சிம்பிளர். இப்போ ஸ்லோ மூவிங் ட்ரெயின்லேருந்து நான் பார்க்குறேன். இப்படி பார்க்குறப்போ அண்ட் இந்த ட்ரெயின் இந்த அப்சர்வர் இருக்குது, ரைட், இந்த அப்சர்வர் இருக்குது. இந்த ட்ரெயின் எப்படி இருக்கும்? ஸ்லோ மூவிங் ட்ரெயின் எப்படி இருக்கும்? ரஷ்ல இருக்க மாதிரி இருக்கும். பட் த ஹோல் யூனிவர்ஸ் வில் ஹாவ் த ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின். அப்போ இந்த ட்ரெயினுக்கு அந்த ரிவர்ஸ் வெலாசிட்டி வில் கெட் ஆடட்.
ஸோ இட்ஸ் v2. அப்போது இந்த அப்சர்வருக்கு ஓகே இந்த ட்ரெயின் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும்னா இட்ஸ் சிம்பிளி ஓகே v1 minus v2. ஓகே பிகாஸ் v1ஓட மேக்னிடியூட் இஸ் மோர் தென் v2. எதோட மேக்னிடியூட் அதிகமோ அந்த டைரக்ஷன் தான் the resultant velocity vector can possibly have. அப்போது இந்த அப்சர்வோட பார்வையில் எனக்கு இந்த ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்க மாதிரி தெரியும்னா v1 மைனஸ் v2ன்ற ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்க மாதிரி தெரியும். இந்த வெலாசிட்டியில் இந்த பேக் அண்ட் L1 ப்ளஸ் L2ன்ற தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோன்னா the time taken by that train to travel the distances of L1 plus L2 is equal to the time see உங்களுக்கு அப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா L1 the t equal to L1 plus L2ன்ற டிஸ்டன்ஸை it is covering with v1 minus v2 velocity. So this is the time taken by the fast moving train to cross to cross completely the slow moving train. இப்போ இதே கேஸஸை ஆப்போசிட் சென்ஸில் கன்சிடர் பண்ணுங்க. அகெயின் we have the fast moving train, இதோட லென்த் L1, இதோட வெலாசிட்டி v1 and it's a slow moving train, இதோட லென்த் இட்ஸ் L2. பட் இந்த ஸ்லோ மூவிங் ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு, ஒரு v2ன்ற ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரெண்டு ட்ரெயினும் கம்ப்ளீட்டாக ஒன்றை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ கிராஸ் பண்ணுது அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த இந்த ட்ரெயினோட எண்டை கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி இங்கே வரணும், இப்படி வரணும். கரெக்ட்? ஸோ இப்படி வந்தால் தான் விச் மீன்ஸ் இந்த ட்ரெயினோட எண்டை கிராஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கான டைம் டேக்கன் என்னன்றதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இதையுமே இந்த ஸ்லோ மூவிங் ட்ரெயின்லேருந்து நீங்கள் கேன் அப்சர்வ். சப்போஸ் இந்த ஸ்லோ மூவிங் ட்ரெயினில் நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் யுவர் பர்ஸ்பெக்டிவ் இந்த ட்ரெயின் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். அண்ட் இந்த ட்ரெயினோட ரிவர்ஸ் வெலாசிட்டி வில் கெட் ஆடட் டு த ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின். ஸோ அப்போ v1ம் v2 எப்படி இருக்குது, ஒரே டேரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ரிசல்டண்ட்டாக எனக்கு இந்த ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இந்த அப்சர்வருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி v1 ப்ளஸ் v2. அப்போது இந்த அப்சர்வோட பர்ஸ்பெக்டிவில் இந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக ரஷ்டில் இருக்குது. ரஷ்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினை இந்த ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின் v1 ப்ளஸ் v2ன்ற வெலாசிட்டியில் கடக்குது. ஸோ இப்போ இந்த எண்டுக்கு வரணும்னா இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கணும், L1 ப்ளஸ் L2ன்ற டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்போ டைம் டேக்கன் பை தட் ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின் டு கம்ப்ளீட்லி கிராஸ் த ஸ்லோ மூவிங் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஓகே L1 ப்ளஸ் L2ன்ற லென்த்தை it is covering with v1 plus v2 velocity. So this is the time taken by the fast moving train to completely cross the slow moving train. Okay, when they are moving in opposite direction.